recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய, நம்மளுக்கு வசியமாக்கக்கூடிய, நமக்கு குலதெய்வம் அருள் பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய 11 விதமான செடிகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் செடி வெற்றிலை, இரண்டாவது துளசி, மூன்றாவது கத்தாழை, நான்காவது திருநெற்று பச்சிலை, ஐந்தாவது தொட்டாச்செவிங்கி, ஆறாவது சென்னாயுருவி, ஏழாவது பவழமல்லி, எட்டாவது பிரம்ம கமலம், ஒம்போதாவது நீல நிற சங்குப்பூ, பத்தாவது மாதுளம்பழம், 11வது அண்டி மந்தாரை. இதில் வெற்றிலையை மட்டும் தனி செடியாக வளர்க்கக்கூடாது, துணை செடியோடு வைத்து வளர்க்க வேண்டும். ஸோ இந்த 11 விதமான செடிகளையும் நம்ம வீட்டில் ஒரு மேற்கு சார்ந்த இடத்துல கிழக்கு பார்க்க மாதிரி, அப்படி இல்லைன்னா தெற்கு சார்ந்த இடத்துல வடக்கு பார்க்குற மாதிரி வைத்து நம்ம இந்த 11 விதமான செடிகளை தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி அதனை தொட்டு வணங்கும் பொழுது நமக்கு குலதெய்வ அருளும் ஆசியும், நம்ம வீட்லேயே குலதெய்வம் ஒரு உறுப்பினராகவே இருந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மகத்துவமான செடி. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Stop recording.